உலகெங்கும் நிறைந்திருக்கும் தமிழ் நேயர்கள் அனைவருக்கும் எமது மனமார்ந்த வணக்கம். நான் உங்கள் ஜோதிடர் அந்தியூர் சுதாகர், பாரம்பரிய முறை ஜோதிட ஆராய்ச்சியாளர். இன்று நாம் காணக்கூடிய தலைப்பு சிம்ம ராசி அன்பர்களுக்கு சனி பெயர்ச்சி. இந்த சனி பகவான் பெயர்ச்சி உங்களுடைய வாழ்க்கையில் எப்பேற்பட்ட மேன்மைகளை அளிக்கப் போகுதுன்றதை இந்த காணொலியில் தெளிவாக விவரமாக நம்ம பார்க்கலாம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க பண்ணிக்கோங்க, பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் ஆப்ஷனை கொடுத்துக்கோங்க. அப்போ தான் அடுத்தடுத்த காணொலிகள் உங்களை உடனடியாக வந்து அடையும். ஆக சிம்மராசி அன்பர்களே, ஆல்ரெடி கண்டக சனியில் இருந்து மன உளைச்சல், மருத்துவ செலவுகள், வீண் விரயங்கள், ப்ளஸ் உங்களுக்கு வேண்டியவங்க உங்களை விட்டு விலகி போகக்கூடிய நிலை, இன்னும் சிலர் உங்களை சார்ந்தவங்களை இழந்து நிற்கிறீங்க. எதிரிக்கு கூட இந்த நிலைமை வரக்கூடாதுன்ற அளவுக்கு நெருக்கடிகள். உங்களை மாதிரி இருந்தவங்களும் இல்லை, இப்போ உங்களை மாதிரி இருக்கிறவங்களும் இல்லைன்ற அளவுக்கு நிறைய கொடுத்த வாக்குக்காக, நம்பிக்கை நாணயத்துக்காக வட்டிக்கு பணம் வாங்கி வட்டி கட்டியும் இன்னைக்கு எங்கே உங்களுடைய தன்மானம், உங்களுடைய மதிப்பு, மரியாதை, அந்தஸ்து, கௌரவம் பறிப்போயிடுமோன்ற அளவுக்கு ஒரு மன உளைச்சலை கடந்துட்டீங்க. இதில் நல்ல நல்ல நட்புகள் உங்களை புரிஞ்சிக்காமல் விலகி போனது மட்டுமல்லாமல், கிளைண்ட், தொழில், உங்களுடைய வாடிக்கையாளர்கள், பொருள் ஏற்றுமதி இறக்குமதி, தொழில் சார்ந்து எங்கெங்கெல்லாம் லிங்க் இருந்ததோ எல்லாமே ட்ராப் ஆகுது, எல்லாமே டவுன் ஆகுது. உங்களுக்கு ஆப்போசிட்டில் இருக்கிறவங்க அதை அப்படியே அப்சர்வ் பண்ணி எல்லாமே தலைகீழாக மாறிக்கிட்டு இருக்கு. உங்களோட இருந்தவங்க உங்களுக்கு ஆப்போசிட்டாக ஒரு தொழில் தொடங்கி உங்களுடைய நெளிவு சுழிவுகள் தெரிஞ்சு இன்றைக்கி அவங்க எல்லாத்தையும் பயன்படுத்தக்கூடிய நிலைமை. யாரை நீங்கள் வேண்டியவங்க நினச்சி இத்தனை நாள் நம்பி அவங்களோட பயணம் பண்ணீங்களோ அவங்களுக்கே உங்களுக்கு எதிர்முனையில் நின்னால் அதை விட வழி வேதனை ஏதாவது இருக்கா? அப்பேற்பட்ட துரோகங்கள் எல்லாத்தையும் கடந்து இப்போது வைராக்கியத்து கட்டுப்பட்டு மீண்டும் ரீஎன்ட்ரி கொடுத்து ஒரு நல்ல இலக்கை அடையணுன்ற ஒரு நம்பிக்கையோட உங்களுடைய முயற்சிகளை அடுத்தடியை நோக்கி எடுத்து வைக்கிறீங்க. பட் மனசுக்குள்ளே இனம் புரியாத பயம், பதட்டத்தை இந்த 7ஆம் வீட்டில் இருந்த சனி கொடுத்துக்கிட்டே இருந்தார். இதில் சொல்ல வேண்டியதே இல்லை, 10ல் குரு இருந்தால் பதவி பறிபோகும்னு சொல்லுவாங்க. இப்போ 10ல் குரு வேற. அப்போது ஒரு புறம் இருக்கிற வேலையிலையும் டென்ஷன் மட்டும் இல்லை, உங்களோட இருந்தவங்களே உங்களுக்கு நிறைய உங்களுடைய பேர் நம்பிக்கை நாணயத்தை கெடுக்கிற அளவுக்கு பாதிப்புகள். மொத்தத்தில் அவங்க வளர்ச்சிக்கு உங்களை பகடக்காயாக பயன்படுத்தி உங்களுடைய பேர் புகழை கெடுத்து மற்றவங்க மேலே ஏறி போகக்கூடிய நிலைகள் கண்ணுக்கு தெரியுது. இதெல்லாம் தெரிஞ்சு எதையும் செய்ய முடியலையேன்ற ஒரு வருத்தம் உங்களுக்குள்ளே இருக்குது. பட் இது எல்லாத்துக்கும் வழி பிறக்கமாக நினைக்கிறீங்க. இப்போ இந்த நேரத்தில் அஷ்டமச்சனி நமக்கு வருதே, அப்போது இது இன்னுமே மோசமாக இருந்துருமோன்ற ஒரு பயம் உங்களுக்குள்ளே இருந்தாலும், ஆனால் அந்த அஷ்டமச்சனியில் 2 விதத்தில் இருக்குது. ஏன்னா ஒவ்வொரு ராசிக்கும் ஒவ்வொரு 2 வீடாக, சனி பகவானுக்கு 2 வீடு இருக்குது. ஒவ்வொரு ராசிக்கும் 2 வீடாக அமையும். எக்ஸாம்பிள், மீன ராசிக்கு 11ஆம் வீடும் அவர் தான், 12ஆம் வீடும் அவர் தான். அதே போல் ஒவ்வொரு ராசிக்கு 2 வீடுகளாக அமையும். கடகத்திற்கு 7ஆம் வீடும் அவர் தான், 8ஆம் வீடும் அவர் தான். உங்களுக்கு பார்த்தீங்கன்னா அப்படியே 6ஆம் வீடும் அவர் தான், 7ஆம் வீடும் அவர் தான். அப்போது இதில் 2 விஷயம் இருக்குது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைவு இந்த இடத்துல உருவாயிடும். உங்களுக்கு உங்கள் ராசிக்கு சொல்கிறேன், இந்த பலன் மற்ற 11 ராசிகள் இருக்குன்னா எல்லாருக்கும் அதை சொல்ல முடியாது. இதே அஷ்டமச்சனி மற்றவங்களுக்கு வரும்போது அது வேறு மாதிரி வேலை செய்யும். இதே கடகராசிக்கு ரொம்ப மோசமாக இருக்கும். அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. அப்படி பார்க்க போனால் உங்களுக்கு ஒரு விதத்தில் மைனஸ், ஒரு விதத்தில் ப்ளஸ் இருக்குது. கெட்டவன் கெட்டிடில் கிட்டிடும் ராஜயோக அமைப்பு உண்டாகும். அப்போது சிலர் தொழிலே பறிபோய் நிற்கக்கூடிய நிலைமைக்கெல்லாம் ஆளாயிருந்திருப்பீங்க. இன்னும் சிலருக்கு உங்கள் வேலை முடிஞ்சது, நீங்கள் அடுத்த வேலையை பார்க்கலாம் அப்படின்ற அளவுக்கெல்லாம் இருந்திருக்கும். முயற்சி எடுத்தும் கிடைக்காத ஒரு நிலைமை. நம்ம எப்படி அடுத்த கட்டத்துக்கு மூவ் பண்ண போகிறோன்ற குழப்பத்தில் இருக்கக்கூடிய உங்களுக்கு ஒரு புறம் இந்த சனி பெயர்ச்சி 29 மார்ச் 2025 பயிற்சி ஆகுது. இந்த பெயர்ச்சி மீண்டும் 2027 6வது மாதம் 3ஆம் தேதி வரைக்குமே இந்த பெயர்ச்சியுடைய காலநிலை இருக்குது. அப்போது இந்த 2.5 வருஷத்தில் முதலில் இப்போது குரு பெயர்ச்சி மே மாதம் 5ஆம் தேதி மே மாதம் பெயர்ச்சி ஆகிடும்.
அப்போது அந்த பெயர்ச்சி உங்களுக்கு எப்படி இருக்குன்னா லாபஸ்தானத்துக்கு வந்துடும். ஒரு புறம் குரு உங்களுக்கு பலமான ரீதியில் வரப்போகிறார். 10ல் இருந்த குரு பதவி பறி போகிற அளவுக்கு சிலருக்கெல்லாம் வேலையே போயிடுமோன்ற அளவுக்கு பயம், பதட்டம், என்னைக்கோ செய்த சின்ன சின்ன மிஸ்டேக்ஸ் எல்லாம் இப்போ பாதிப்புகள் நினச்சி பார்க்க கூட இல்லை. அது எல்லாமே இன்னைக்கு உங்களுக்கு தலைவலியாக இருந்திருக்கும். அப்போ இது எல்லாத்துக்குமே ஒரு நல்ல கிளாரிட்டி கொடுக்குற இடத்துல குரு பகவான் ஒரு பக்கம் இருக்கார். ரெண்டாவது, இத்தனை நாளாக 6ஆம் வீட்டிற்கு அதிபதி 7ல் நின்றால் என்ன நடக்கும்? 7ன்றது மனைவி சம்மந்தப்பட்ட இடம். நிறைய பேருக்கு டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலம் உருவாயிருக்கும். திருமணமாகி கொஞ்ச நாளையே காரணமே இல்லாமல் இன்னைக்கு இந்த மாதிரியான ஒரு பிரச்சனைகளை சந்திச்சுட்டு இருக்கோமேன்ற ஒரு குழப்பம், அது டைவர்ஸ் வரைக்கும் போகக்கூடிய நிலைமை, மீண்டும் ஒன்றிணையக்கூடிய வாய்ப்பு கிடைக்குமான்ற ஒரு எதிர்பார்ப்பு. அப்போது அந்த 7ஆம் இடம் ஒன்றும் மனைவி சார்ந்த இடம். ஒரே வீட்டில் இருந்து 2 பேரும் பேச முடியாத அளவுக்கு பிரச்சனைகள் உண்டாகியிருக்கும். 3வது நபர்களால் வந்தது, அவங்களுக்கு டைரெக்டாக வந்தது கிடையாது. யாருடைய பேச்சோ எடுத்து பேசும்போது அது ஆர்கியூமெண்ட்டாக மாறி இப்போ பெரிய லெவலில் பிரச்சனையாகிடுச்சு. அந்த லெவலுக்கு குழப்பங்கள். அதுலேயும் தாண்டி உங்களுடைய உறவினர்கள், அதுவும் 7ஆம் இடத்தை தான் குறிக்கும். அந்த உறவினர்கள் யார் ஒரு காலகட்டத்தில் உங்களை சந்தோஷப்படுத்துகிற அளவுக்கு உங்கள் வளர்ச்சியை கண்டு உங்களோட வந்து நெருங்கினாங்களோ, இப்போ உங்களுடைய வரவு செலவு கொடுக்கல் வாங்கல் எல்லாத்தையும் கண்டு உங்களுடைய சரிவுகளை பார்த்து இன்னைக்கு உங்களை அப்படியே ஏளனமாக பார்க்கக்கூடிய நிலை, சில தரக்குறைவான சில விமர்சனம் செய்யக்கூடிய நிலை, இன்னைக்கு உங்களோட இருந்து உங்களுக்கு துரோகம் பண்ணக்கூடிய நிலை, குறிப்பாக திருமண பிள்ளைகளுக்கும் சரி, உங்களுக்கு அதாவது திருமண வயதில் இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களும் சரி, தன் பிள்ளைகளை திருமணம் செய்து கொடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய சிம்மராசி அன்பர்களும் சரி, இப்போ அவங்களுடைய குடுக்கல் வாங்கல் வரவு செலவு சொந்த பந்த ரீதியில் இருக்கிற இடத்துலையே சில மறைமுகமான சூழ்ச்சிகளால் இல்லாதது பொல்லாதது சொல்லி உங்களுக்கு இருக்கக்கூடிய அண்டர்ஸ்டாண்டிங்கை உடைச்சி இன்றைக்கி அவங்க வாழ்க்கையே பிளாக் ஆகி நிற்கக்கூடிய நிலைமை உருவாயிடுச்சு. இது எல்லாத்தையும் உடைக்கிற அளவுக்கு வழி பிறக்குமான்னு நினச்ச உங்களுக்கு இப்போ நான் சொன்ன இந்த எல்லா பிரச்சனைகளும் சேர்த்து தான் சொல்கிறேன். உங்களுக்கு 6ஆம் பாவாதிபதி 7ல் இருந்ததுனால இந்த உறவு முறைகள் பாதித்தது, உங்களுடைய கிளைண்ட்டு, உங்களுடைய தொழில் சார்ந்த அந்த லிங்க் எல்லாம் பாதித்தது, மனைவி சார்ந்த விதத்தில் பாதித்தது, பிள்ளைகளுடைய திருமண முயற்சிகள், அதற்குரிய திருமண செய்த அந்த இடம் அவங்களுடைய வாழ்க்கையை இன்னைக்கு கேள்விக்குறியாகிற அளவுக்கு, அவங்களுக்கே டைவர்ஸ் வரக்கூடிய அளவுக்கெல்லாம் பிரச்சனைகளை செய்த இந்த 7ஆம் வீட்டில் இருக்கக்கூடிய சனினால் இது எல்லாமே உருவாகக்கூடிய நிலை இருந்தது இல்லையா? இந்த நிலைக்கு இப்போ இந்த 6ஆம் வீட்டிற்கு அதிபதி சத்ரு ஸ்தானாதிபதி மீண்டும் பெயர்ச்சியாகி இப்போ அவர் அஷ்டமஸ்தானத்திற்கு போறார். கெட்டவன் மீண்டும் கெட போறார். கெட்டவன் 7ஆம் பார்வையில் நல்ல இடத்துல வந்து நிற்கும் பொழுது அந்த இடத்தை கெடுத்துட்டார். இப்ப கெட்டவன் மீண்டும் கெடும் பொழுது அந்த சத்துரு சம்பந்தப்பட்ட இடம் இந்த இடத்துல பலம் கிடைச்சதும் போது உங்களை பலவீனம் அடைய செய்தது. இப்போ இந்த இடத்திற்கு அதிபதி மீண்டும் அஷ்டமஸ்தானத்திற்கு போகும் பொழுது அந்த கெட்டவனை மீண்டும் கெட போறான். அப்போ உங்க எதிரிகள் பலவீனம் அடைய போறாங்க, நீங்க பலம் பெற போறீங்க. யாரெல்லாம் உங்களை பார்த்து அலட்சியமா பார்த்து உங்களை வந்து விமர்சனம் பண்ணாங்களோ, யாரை கண்டு இவங்களால நமக்கு வரவு செலவு ரீதியில் மதிப்பு மரியாதை கெட்டு போயிடுமோன்னு நினைச்சிங்களோ, அவங்களுக்கு எதிரில் கம்பீரமாக எழுந்து நிற்கக்கூடிய அருமையான நேரம் இது. முயற்சிகள் பெரிய இலக்கை உண்டாக்கிடும், சக்சஸ்ஃபுல்லான லைஃப்பை உருவாக்கிடும். அந்த அளவுக்கு இந்த சனி உங்களுக்கு பாசிட்டிவாக இருக்கும். என்ன, எல்லாரும் அஷ்டம சனியை நெகட்டிவாக சொல்லுவாங்க, இவர் பாசிட்டிவாக சொல்கிறாரே நீங்கள் நினைக்கலாம். கண்டிப்பாக சொல்கிறேன், கமெண்டில் வரும். எனக்கு நீங்கள் சொன்ன மாதிரி இந்த அஷ்டம சனியில் நான் வளர்ச்சி அடைஞ்சிருக்கிறேன்ட்டு கண்டிப்பாக சில கமெண்ட்ஸ் வரும். அந்த லெவலுக்கு இதில் வந்து ஒரு நல்ல பாசிட்டிவ் இருக்குது. அதனால் எப்போவுமே நெகட்டிவை நோக்கி நம்ம செயல்பட்டால், நம்ம என்ன நினச்சி ஒரு விஷயத்தில் இறங்குறோமோ அதை நோக்கி தான் நம்மளுடைய செயலும் இருக்கும், அதை சுற்றி தான் நம்மளுடைய வைப்ரேஷனும் இருக்கும். ஆக்டிவாக இறங்கி செயல்படுங்க, நல்லது நடக்கும். அகலக்கால் வைக்காதீங்க, கடன் வாங்கி ரிஸ்க் எடுத்து ஒன்று செய்ய வேண்டாம். இருக்கிறத அடுத்த கட்டத்துக்கு கொண்டு போக முழு முயற்சியில் ஹார்ட் ஒர்க்கில் இறங்குங்க, கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் அடைவீங்க. கடந்த காலகட்டங்களில் 99% ரிஸ்க் எடுத்து ஹார்ட் ஒர்க் பண்ணி உங்களுக்கு கிடைச்ச ப்ராஜெக்ட் எல்லாமே ஹை லெவலில் கொண்டு போய் தூக்கம் இல்லாமல் முடிச்சிங்க. ஆனால் 99% முடிச்சு 1% அது ஃபெயிலியர் ஆச்சு. ஆனால் அது சக்ஸஸ்ஃபுல் ஆக வேண்டிய விஷயம். காரணமே இல்லாமல் சில ஃபெயிலியரை சந்திச்சிங்க. அந்த மாதிரி வரக்கூடிய காலகட்டங்களில் அதே போல் ஆகிடுமோ அப்படின்ற எண்ணங்களோடலாம் இருந்துடாதீங்க. கண்டிப்பாக சொல்கிறேன், இப்போ முடியாததை அடுத்தது முடிச்சிருவீங்க. இன்னும் உங்கள் ஜாதகத்தில், ஜனன ஜாதகத்தில் உங்கள் லக்னம்ன்றது ஒன்று இருக்குது. அந்த லக்னத்திற்கு நடக்கக்கூடிய திசை, ஒருவேளை உங்களுக்கு ஒரு கும்ப லக்னமாக இருக்கட்டும், உங்களுக்கு சனி பகவான் உச்சத்தில் எங்கே துலாமில் இருக்கிறாருன்னு வச்சுக்க, அவர் திசையே உங்களுக்கு நடக்குதுன்னு வைங்க. என்ன வேணும், இதை விட என்ன வேணும்? லைஃப்பில் நீங்கள் தான் ஸ்டார். அந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது.
இதே சிம்ம ராசியில் பாதிக்கப்படக்கூடியவங்களுக்கு, இதே சிம்ம ராசிக்கு ஒருவேளை உங்களுக்கு சந்திரனுடைய திசை நடக்குது, உங்களுக்கு ஒரு சந்திர திசை நடக்குது, அதே சமயம் உங்களுக்கு உங்களுடைய ராசி அதே கும்பராசியாக இருக்குது, கண்டிப்பாக சொல்கிறேன் லைஃபே அவங்களுக்கு பிளாக் ஆகிடும். லைஃப் பிளாக் ஆகிடும். கணவன் மனைவிக்குள்ள நிம்மதி இருக்காது. பெற்ற குழந்தைகளுக்கு உண்டான ஒரு மேன்மைகள் இல்லாமல் கடனாளியாக நின்று தேவையில்லாத அவமானங்களும் மன உளைச்சலும் இனம் புரியாத வழிவேதனைகளை சந்திக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க. சிலர் பெண்கள் எல்லாம் ஒன் மேன் ஆர்மி மாதிரி லைஃப்பில் எல்லாமே இழந்து தன் முயற்சியால் எதிர்நீச்சல் போட்டு சமாளிக்கக்கூடிய நிலைமைக்கு ஆளாயிடுவாங்க. இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்குது. ஒரு ஜாதகத்தில் ஒரு லக்னத்தை பொறுத்து எல்லா விஷயங்களும் மாறும். ஒரு திசா பொருத்தியை பொறுத்து சில விஷயங்கள் அப்படியே நெகட்டிவாகவும் இருக்கும், சில விஷயங்கள் டாப் லெவலில் பாசிட்டிவாக இருக்கும். நெகட்டிவான ஒரு கோச்சாரத்தில் டாப் லெவலில் பாசிட்டிவாக இருக்கும். அதனால் தயவு செய்து ஒரு விஷயத்தை ஒரே கோணத்தில் பார்க்காதீங்க. அதையும் தாண்டி பல விஷயங்கள் இருக்குது. அதை சார்ந்து முடிவு எடுத்தீங்கனாலும் முயற்சி எடுத்தாலும் கண்டிப்பாக சக்ஸஸ்ஃபுல் கிடைக்கும். மேலும் சிம்மராசி என்பர்களுக்கு ஆரோக்கிய ரீதியில் இருக்கக்கூடிய, ஏன்னா சனி 7ல் இருந்து டைரக்டாக உங்கள் ராசியை பார்த்தார், கண்டிப்பாக ஆரோக்கிய பாதிப்புகள் கொடுத்துருக்கும். நிறைய மன உளைச்சல்கள் உண்டாகி இருக்கும். அதே போல் பார்த்திங்கன்னா இந்த வாத சம்மந்தப்பட்ட நோய்கள், நரம்பு, ஜவ்வு, எலும்பு, குறிப்பாக சிலருக்கு ஹார்ட் சர்ஜரி செய்யக்கூடிய பிரச்சனைகள் கொடுத்துருக்கும். சிலருக்கு பிளாக் ஸ்ட்ரோக்கே வந்திருக்கும். உண்மையிலேயே நிறைய பேருக்கு இது நடந்திருக்கும். அதனால் இந்த பிரச்சனைகளில் இருந்து மீண்டு வெளியில் வரதுக்குண்டான அருமையான ஒரு வழி இந்த அஷ்டம சனி ஒரு பக்கம் 8ஆம் வீட்டிற்கு வந்தாலும் இதில் இந்த விதத்தில் ரிலீஃப் கிடைச்சிடும். குரு பெயர்ச்சியினால் உங்களுடைய வளர்ச்சி முன்னேற்றங்கள் அடுத்த கட்டத்துக்கு போயிடும். கண்டிப்பாக கேர்ஃபுல்லாக வேலையை செய்யுங்க. நல்ல ஹார்ட் ஒர்க்கால் இருக்கிற இடத்த தக்க வச்சுக்குவீங்க. எதுலேயும் டவுன் ஆகிட மாட்டேங்க. குடும்ப ரீதியில் இருக்கக்கூடிய பிரச்சனை எல்லாத்தையும் அழகாக ஃபேஸ் பண்ணுவீங்க. 3வது 3rd பர்சனை உள்ளே என்ட்ரி பண்ண விடாதீங்க. அடுத்தவங்களை நம்பி உங்களுடைய வீக்னஸ், உங்கள் பிரச்சனைகள், உங்களுடைய பலவீனம் எதையும் சொல்லாதீங்க. வேண்டாம். உங்களோட வச்சுக்கிங்க. நீங்கள் உங்கள் பிரச்சனை நீங்கள் தான் சாதிக்க முடியும், சமாளிக்க முடியும். மற்றவங்க உங்கள் பிரச்சனையை தீர்ப்பாங்கன்னு நினைக்க வேண்டாம். நீங்கள் பலமாக இருந்தால் மட்டும்தான், நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கீங்கன்னா மட்டும்தான், உங்களுடைய பேஸ் ஸ்ட்ராங்காக இருக்குது, நீங்கள் நல்ல க்ரோத்தாக இருக்கிறீங்கன்னா மட்டும்தான் உனக்கு நான் என்ன வேணாலும் சப்போர்ட் பண்ணுறேன்னு சொல்லி பக்கம் வந்து நிற்பாங்க. பலவீனமாக இருக்கிறீங்கனாலே உங்களுடைய பலவீனத்தை கொண்டு உங்களை பலவீனம் ஆக்கிறதுக்கும் சரி, உங்களை விட்டு வெளிக்கு போகிறதுக்கும் உண்டான வாய்ப்புகள் அதிகரிக்கும். அதனால் எந்த ஒரு விஷயம் உங்களோட இருக்கட்டும், முயற்சிகளை பலப்படுத்துங்க. குடும்ப ரீதியில் ஒவ்வொரு மேனேஜ்மெண்ட்டையும் பார்த்து செய்யுங்க. வண்டி வாகனங்களில் மட்டும் எச்சரிக்கை வேண்டும். வண்டி வாகனங்களில் போகும்போது வரும்போது ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கும். ஆரோக்கிய ரீதியில் அப்பப்போ செக் பண்ணிக்கோங்க, அது நல்ல விஷயம். அடுத்தது பணம் கொடுக்கல் வாங்கல அடுத்தவங்களை நம்பி கொடுக்கறதில்ல ரொம்ப கேர்ஃபுல்லாக இருங்க. கரெக்டான டாக்குமெண்ட்ஸ் இருந்தால் மட்டும் கொடுங்க, இல்லைனா வேண்டியதில்லை. அதே சமயம் உங்களுக்கு முக்கியமான விஷயம், மாய பிம்பங்களை நம்பாதீங்க. கண்ணுக்கு தெரியாத ஆன்லைன் சம்மந்தப்பட்ட விஷயங்களும் இவ்வளோ போட்டால் இவ்வளோ வரும் அப்படின்ற மாதிரியான விஷயங்களில் இந்த 2.5 வருஷத்துக்கு அந்த பக்கமே போகாதீங்க. அப்படி போகிறீங்கன்னா ஒருவேளை 100% எனக்கு இது பாசிட்டிவாக இருக்குன்னா போங்க. பட் என்னை பொறுத்தவரையிலையும் 99% அவாய்ட் பண்ணுறது நல்லது. மற்றவங்களை அதிகமாக நம்பி ஒரு விஷயத்தில் இறங்க வேண்டாம். உங்களை மட்டும் நம்பி நீங்கள் இறங்குங்க. மற்றவங்க சிம்மராசி அன்பர்களை தான் மற்றவங்க நம்புவாங்க. ஆனால் சிம்மராசி அன்பர்கள் வேறு யாரை நம்பினாலும் மரமேறி கைவிடுறது ஒன்று, நம்புறது ஒன்றுன்ற மாதிரியான சில பாதிப்புகளை கடந்த காலகட்டங்களில் சந்திச்சிருப்பீங்க. அதனால் யாருக்கும் செய்ய வேண்டாம்னு சொல்லலை, நல்லது செய்யுங்க. கர்மான்றது உண்மை, ஏன்னா அது நீங்கள் அனுபவப்பட்டிருக்கீங்க. நல்லது செய்தால் நல்லது கிடைக்கும். அது உங்கள் வாழ்க்கையில் கண்டிப்பாக நீங்கள் மற்றவங்களுக்கு வெளிச்சத்தை கொடுத்து வாழ்ந்துட்டு இருக்கக்கூடியவங்க, பெண்களும் சரி ஆண்களும் சரி, ரொம்ப சிரமங்களை கடந்து சாதிக்கக்கூடியவங்க சிம்மராசி அன்பர்கள். அதனால் நீங்கள் நல்லதை விதைச்சிருக்கிறீங்க, அது நல்ல முளைக்க போகுது. அதனுடைய அறுவடை காலமாக வரக்கூடிய காலம் உங்களுக்கு இருக்க போகுது. அதனால் தன்னம்பிக்கையோடு இறங்கி செயல்பட்டால் நல்ல ஒரு மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். சுபகாரியங்களும் சுப விஷயங்களும் குடும்பத்தில் நடக்கும். குறிப்பாக வீடு பூமி சார்ந்த விஷயங்கள் வாங்க வாய்ப்பு கிடைச்சா யோசிக்காமல் வாங்குங்க, செயல்படுங்க. அதே சமயம் நான் இப்போ சொன்ன இந்த பலன்கள் எல்லாத்தையும் தாண்டி உங்களுடைய ஜனன ஜாதகம்ன்றது ஒன்று இருக்குது, திசா புத்திகள்ன்றது ஒன்று இருக்குது. அதையும் சற்று ஆராய்ந்து எந்த ஒரு விஷயத்தையும் செயல்பட்டால் இன்னும் ஒரு நல்ல மேன்மைகள் உங்களுக்கு கிடைக்கும். நான் சொன்ன பலன்கள் எல்லாம் கோச்சார ரீதியில் சொல்லியிருக்கிறேன். ஜனன ஜாதகத்தையும் பார்த்து ஒரு சில முடிவுகள் எடுத்தால் மிகச்சிறந்த யோகத்தை கொடுக்கும். அதனால் பார்க்கணும்னு நினச்சிங்கன்னா கீழே இருக்கக்கூடிய கான்டாக்ட் நம்பருக்கு கால் பண்ணி
முன்பதிவு செய்து வாட்ஸ்அப் மூலமாக உங்கள் ஜாதகத்தை அனுப்பி தெளிவாக விவரமாக கேட்டு தெரிஞ்சுக்கிங்க. அதை சார்ந்த முயற்சிகள் எடுங்க. 100% சக்ஸஸ் அடைவீங்க. ஆக உங்களது வாழ்க்கை வளமாக அமைந்திட எமது மனமார்ந்த வாழ்த்துக்கள். நன்றி, வணக்கம். மீண்டும் சந்திக்கலாம்.